Hello, children. Hi, how are you? Today we are going to see Unit 1 Prose Eidgah of 7th Standard. இன்னைக்கு நம்ம யூனிட் 1 ப்ரௌஸ் ஆன ஈத்கா அந்த பாடம் தான் பார்க்க போறோம். குட்டி கண்டென்ட் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பாருங்களேன், உங்களுடைய புக்ல வார்ம் அப் அப்படின்னு சொல்லிட்டு அழகான படங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு வண்ணமயமான தட்டு போல ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. Observe the pictures and write the names of the festivals in the blanks. One is done for you அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவல்ஸோட நேம்ஸை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. விளக்கேற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துல திவாலி எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொங்கல், தென் ரம்ஜான், தென் கிறிஸ்மஸ், தென் ஹோலி, தென் ஈத்கா ஆர் ஈத் முபாரக். whereas நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓணம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்க. செக்ஷன் 1 ரீடிங். லிசன் டு த டீச்சர் ரீட் திஸ் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீச்சர் படிப்பாங்க, அதை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive. The sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. இந்த 3 லைன்ஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்டில் ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், இதெல்லாம் அப்ரிசியேஷன் வேர்ட்ஸ், அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி, அடுத்தவங்கள பாராட்டக்கூடியது, அந்த மாதிரி வார்த்தைகள். இதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு ஈத், முஸ்லீம் ஃபெஸ்டிவலான ஈத் அன்னைக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ரொம்ப ஒண்டர்ஃபுல், அழகாக எல்லோரும் ரொம்ப ஃபுல்லாக ஃபெஸ்டிவ் மூடில் இருக்காங்கன்றதை அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow அப்படின்னு சொல்லியிருக்கு. ட்ரீஸ் நம்மளுக்கே தெரியும், ட்ரீஸ் என்ன கலரில் இருக்கும்? க்ரீன். லுக்டு க்ரீனர், ரொம்ப நல்ல பச்சை பசேல்னு இருந்தது. த ஃபீல்டு மோர் ஃபெஸ்டிவ், வயல்கள் எல்லாம் ரொம்ப பசுமையாக இருந்தது, அப்படியே தோரணம் கட்டின மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வயல்கள் எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமமே அழகாக இருந்ததுன்றதை அதை சொல்லியிருக்காங்க. த ஸ்கை ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ, சூரியன் உதயமாகி அந்த வெளிச்சத்தில் பிரகாசமாக வானம் அப்படியே செவ்வானம் மாதிரி ரொம்ப, அப்போ தான் சூரியன் வெளியே வருது. அந்த ஆரஞ்சிஷ் எல்லோ அப்படி ஒரு ரெட்டிஷ் அப்படி ஒரு மிக்ஸ்டு கலர் ஆஃப் பிங்க் அப்படி ஒரு ஷைனிங்காக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சன் சீம்டு பிரைட்டர் அண்ட் மோர் டேஸ்லிங். டேஸ்லிங்னா நட்சத்திரம் எப்படி கண்ணை கூசும், அப்படி தட்டை வெயிலில் காட்டோடி அப்படி கண்ணை கூசும்லே அந்த மாதிரி. ஸோ டேஸ்லிங் மீன்ஸ் பிரைட்டாக கண்ணை கூசுகிற அளவுக்கு அப்படி. ஸோ அந்த சூரிய ஒளி வந்துடுச்சு. தேன் பிஃபோர், எப்பயும் இல்லாமல் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு அன்றைக்கி டே, பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி, அதனால். ஸோ த சன் இஸ் ஆல்சோ ரெடி டு விஷ் வெரி ஹாப்பி ஈத் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாகவே ஒரு ஃபெஸ்டிவ் மூடோட, ஒரு அப்ரிசியேஷன் வேர்ட்ஸோட, ரொம்ப ஒரு நேச்சரே சீனே ரொம்ப கிளியராக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. We move on to the second paragraph. The village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come, and now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. Moin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls, and much more. செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, இந்த ஸ்டோரியில் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. த வில்லேஜ் வாஸ் ஃபில்ட் வித் எக்ஸைட்மெண்ட். எல்லாருமே ரொம்ப குஷியாக, என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் கடை பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் குஷியாக ஆவலோட எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்கன்றது தான் அந்த எக்ஸைட்மெண்ட்டுங்கிற வேர்டை சொல்லுது. ஒவ்வொருத்தரும் ஈத்காங்கிறதுனால சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்கள்லாம் ரொம்ப ஆசையாக அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரெடி ஆயாச்சு. இந்த ஈத்காக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க, அந்த ஊரே, அந்த கிராமமே.
அதனால அங்க இருக்கக்கூடிய பசங்கள்லேருந்து மக்கள் எல்லாம் பாருங்க, தேர்ட் லைன்ல சொல்லிருக்கு. இம்பேஷண்ட் அப்படின்னா பேஷண்ட்னு யோசிச்சிடாதீங்க. ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா, ஒரு துருதுருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. எதுக்குன்னு தெரியல, ஒரு பதட்டம், ஒரு சந்தோஷத்துல அப்படி. அது மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாமே அங்க குட்டி பசங்க இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பாருங்க. they were taking their ட்ரெஷர் அப்படின்னா பொக்கிஷம்னு சொல்லுவோம். அவங்க சேர்த்து வச்ச காசு தான் பொக்கிஷம். அது எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா வீட்டுல உண்டியல சேர்த்து வச்சது இப்ப அவங்க பாக்கெட்டுக்கு வந்துருச்சு, செலவு பண்றதுக்கான டைம். அங்க திருவிழால எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னுட்டு கவுண்டிங் அண்ட் ரீகவுண்டிங். அவங்க கையில காசு இருக்கவே அதை திரும்ப திரும்ப கவுண்டிங் எண்ணி பாக்குறாங்க, ரீகவுண்டிங் திரும்பி எண்ணி பாக்குறாங்க, பிஃபோர் புட்டிங் இட் பேக் பாக்கெட்ல எடுத்து எடுத்து போட்டு போட்டு பாக்குறாங்க. மமூத், இப்பதான் ஒரு பையன் வரான், மமூத். அவன் எவ்வளோ காயின்ஸ் வச்சிருக்கான்னு பாருங்க. 1 2 10 12. என்ன ஆரம்பிச்சான் 1 2 அப்படின்னு ஆரம்பிச்சு வேகமா போயிட்டு 10 12. ஃபைனலா அவங்ககிட்ட இருந்து 12 காயின்ஸ். மொயின் அவன் அடுத்த கேரக்டர். அவன் பாருங்க 1 2 3 8 9 15. அப்ப இவங்கிட்ட ஃபைனலா கவுண்டிங்ல 15 வந்திருக்கு. இவங்கிட்ட 15 காயின்ஸ் இருந்தது. இப்ப பாருங்க ரெண்டு பேரும் பாக்கெட்ல போட்டு திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு என்ன வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. டாய்ஸ் பொம்மைகள், ஸ்வீட்ஸ் இனிப்பு பலகாரங்கள், பேப்பர் பைப்ஸ் பிபி ஊதுவோம் இல்லையா அந்த மாதிரி, ரப்பர் பால்ஸ் அந்த மாதிரி பால்ஸ்லாம் வாங்கணும், இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்லாம் நிறைய பிளான் பண்ணிக்கிறாங்க மைண்டில். த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமீத். இவங்கெல்லாம் மமூத், மொயின் அவங்களையும் தாண்டி இன்னொரு நியூ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஹமீத் த ஹாப்பியஸ்ட் பாய். இவனை தாண்டி யாருமே ஹாப்பி அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட்னு சொல்லிட்டாங்க சூப்பர்லேட்டிவ்ல. He was only 4, thin and poorly dressed. Last year, his father had died of cholera. Then his mother also died. From then, Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. பாருங்க, இந்த பேராகிராஃப்ல என்ன படிச்சோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பையன் ஹமீத், அவன் இருக்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்களெல்லாம் விட ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய பையனா சுற்றி திரியிறான் அப்படின்னு பார்க்குறோம். சரி, அவனை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஹி வாஸ் ஒன்லி 4. அவனுடைய வயசு 4. தின் அண்ட் புவர்லி ட்ரெஸ்டு. தின் அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கான். ஹி இஸ் லீன் அண்ட் புவர்லி ட்ரெஸ்டு. பை ஹிஸ் ட்ரெஸ் வி கேன் நோட்டீஸ் தட் ஹி இஸ் புவர். அவன் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதே தெரியுது அவன் ரொம்ப ஏழைன்னு. இஸ் நன் அதர் தேன் த பிக்சர் டெபிக்டட் இன் திஸ் புக். பாருங்க, அந்த புக்கில் கொடுத்துருக்க இந்த ஹமீதுங்கிற பையன் இருக்கான் பாருங்க. இவன் தான் 4 வயசு பையன், ரொம்ப ஒல்லியாக இருக்கான், புவர் ஏழை பையன். லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா. ஃபாதர் டைட் காலரா. இந்த வேர்டை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வாட் தே ஆர் கமிங் டு சே. எஸ், அவங்க அப்பா இறந்துட்டாரு சொல்லியிருக்காங்க. காரணம் காலரா வந்ததுனால இறந்துட்டாரு. லாஸ்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க, போன வருஷம். அதுக்கப்புறம் அப்போ அவங்க அம்மா அப்படின்னு அடுத்தது யோசிப்போம். தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டைட். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு. பட் என்ன ரீசன்லாம் சொல்லலை. ஃப்ரம் தென் ஹமீத் லிவ்டு வித் ஹிஸ் ஓல்டு கிரானி அமீனா. அதற்கப்புறமா அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைங்கிறதுனால அடுத்ததான் அவன் ஹமீத் அவங்களுடைய பாட்டியான, அவங்க நேம் அடுத்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அமீனா. அமீனான்ற அந்த பாட்டி தான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டி தான் வளர்க்குறாங்க இவனை அப்படின்னுட்டு. அண்ட் வாஸ் ஆஸ் ஹாப்பி ஆஸ் அ லார்க். அவ்வளவு சந்தோஷமாக இருந்தான்னு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஆஸ் ஹாப்பி ஆஸ் எது மாதிரி? லார்க். லார்க் மீன்ஸ் அ சிங்கிங் பேர்டு, வானம்பாடி சொல்லுவாங்க. அ சாங் பேர்ட் அப்படி சொல்லலாம். வானம்பாடின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சுற்றி திரியிற ஒரு சந்தோஷமான பறவை போல் அவன் ரொம்ப ஜாலியாக இருந்தான். அவன் சின்ன பையன் இல்லையா, அவனுக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியல. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கண்டென்ட் இதுதான். இப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற நியூ வேர்ட்ஸ் பாருங்க. தெரிஞ்சுக்கிட்ட பாடத்துல இல்லையா, அதுதான் கண்டினியூ பண்ணுறோம். டேஸ்லிங், மேக் சம்ஒன் அனேபிள் டு see. ஒரு சிலது பிரைட்டாக இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது, கண் கூசும் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, டேஸ்லிங். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸைட்மெண்ட், டு கிண்டில் த ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு துருதுருப்பு, ஒரு பரபரப்பு இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரு குஷி அந்த மாதிரி. இம்பேஷண்ட் அப்படின்னா சொல்லியிருந்தேன், பேஷண்ட் கிடையாது, ரெஸ்ட்லெஸ். ஒரு அங்கேயும் இங்கேயும் ஒரு நடை ஓட்டமாக இருக்கும் இல்லையா, ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்க, அதே மாதிரி ஊர் திருவிழா இல்லையா, அதனால ஈத்கா, அதனால ரொம்ப எல்லாரும் அங்கே இங்கே ஓடி திரிஞ்சிட்டு இருக்காங்க. ட்ரெஷர், வெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஷர் அப்படின்னா சேர்த்து வைக்கக்கூடிய அந்த காசு, பொக்கிஷம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது பாருங்க,
லார்க் அப்படி சொல்லியிருக்க சாங் பேர்ட், அதாவது வானம்பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஈத்கா ஒரு முஸ்லீம் ஃபெஸ்டிவல், அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல greener, that is the trees are greener, lovely pink glow of a sky, then the sun is brighter and dazzling ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். It's all appreciable words. Then the next one is festive village excitement. அந்த வில்லேஜ் ஃபுல்லாக ஒரு ஃபெஸ்டிவ் மூடில் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட் ஃபில் ஆயிருந்ததுன்னு பார்த்தோம். தென் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. பாய்ஸ் எக்ஸைட்டட் இம்பேஷண்ட், அங்கே இருக்கக்கூடிய பாய்ஸ் எல்லாம் எக்ஸைட்டடாக இருந்தாங்க, இம்பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மமூத் மொயின் பார்த்தோம். மமூத் கிட்ட 12 காயின்ஸ், மொயின் கிட்ட 15 காயின்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். காயின்ஸ் ஆர் behaved as they feel as treasure அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காயின்ஸை தான் அவங்க ட்ரெஷராக ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க வாங்குறதுக்குன்னா, டு பை டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ், மச் மோர்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் பாருங்க, இன்னொரு ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி இன்ட்ரடியூஸ் ஆனார், ஹமீத். ஹி வாஸ் தின் அண்ட் புவர்லி ட்ரெஸ்டு பாய்னு பார்த்தோம். தென் we learned that his life history, that is father died of cholera, mother too died அப்படின்னு பார்த்தோம். then he is happy as a lark ன்னு பார்த்தோம். he is grown up, that is by the granny Amina அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டி அந்த பார்ட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, find out the meaning using dictionary ன்னு சொல்லியிருக்கு. first one impatient, second one treasure, third one lark. Use a dictionary, write the meaning in English as well as next to it in Tamil, please. Answer the following. The first one, what was the festival mentioned in the lesson? இந்த லெசன்ல மென்ஷன் பண்ண ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் முஸ்லீம் ஃபெஸ்டிவல்னு பார்த்தோம். என்னது அது அப்படின்னு கேட்டிருக்கு. செகண்ட் ஒன், அந்த டேஷ்ல ஃபில் பண்ணிட்டு நம்ம கொஷின்ல இருக்க அத்தனையும் எழுதினாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுது. பாருங்க, வாட்னா என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபெஸ்டிவல் நேம் எழுதுகிறோம், கொஷினில் இருக்க அத்தனையும் எழுதிட்டு ஃபைனலாக ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் ஆன்சர் வந்துடும். செகண்ட் ஒன், நேம் த பாய்ஸ் மென்ஷன் இன் திஸ் லெசன். என்ன பாய்ஸ்லாம் வந்திருந்தோம் இல்லையா, அந்த நேம் கேரக்டர்ஸ், அந்த நேம் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. 3 நேம்ஸ் தான் கேட்டிருக்காங்க பாய்ஸ்ன்னு சொன்னதுனால. டேஷ் டேஷ் அண்ட் டேஷ் வேர் த பாய்ஸ் மென்ஷன் இன் திஸ் லெசன் அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த பசங்களோட 3 பசங்களோட நேம் எழுதுகிறோம். த பாய்ஸ் அங்கே வேர்னு எழுதியிருக்கோம். த பாய்ஸ் மென்ஷன் இன் திஸ் லெசன் போட்டு ஃபுல் ஸ்டாப் போட்டோம்னா கொஷினுக்கான ஆன்சர் ரெடி ஆகிடும். தேர்ட் ஒன் பாருங்களேன், வாட் ஆர் த திங்ஸ் த பாய்ஸ் வுட் பை. அந்த பசங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. த பாய்ஸ் வுட் பை அப்படியே வந்துருச்சு. அந்த ஆன்சர்ஸ், அதாவது அவங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை எழுதிட்டோன்னா லாஸ்ட் ஒனுக்கு முன்னாடி சேர்க்குறோம். ஃபைனலாக முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சோன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் ரெடி. தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு தேர்ட் ரோம் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. நியூ வேர்ட்ஸ் அப்படின்னா எப்படின்னு பாருங்கள். ONE 1 அப்படின்னு இருக்கு. அந்த லெட்டர்ஸை மாற்றி எழுதினாலும் ஒரு நியூ வேர்ட் ஃபார்ம் பண்ணுறோம். ON வச்சு ஆன் சொல்லலாம், NO வச்சு நோ சொல்கிறோம். அதே மாதிரி TWO 2, THREE 3, FOUR 4, FIVE 5. இந்த மாதிரி லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணி நியூ வேர்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். எத்தனை நாளும் எழுதலாம், பட் 2 ஃபில் பண்ணியிருந்தா கூட இட்ஸ் பெட்டர், வெல் அண்ட் பெட்டர், குட். தேங்க்யூ சில்ட்ரன், ஆல் த பெஸ்ட்.